சுந்தரி சீரியல் ரியலாகவே சன் டிவியில் ஒரு நல்ல சீரியல் ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த தகவல் ரசிகர்களை சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். சுந்தரி சீரியல் எப்போ முடிய போகுது, அதை பற்றி அந்த சீரியலோட நடிகர் இயக்குனர் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் தொடர்ச்சியான பல மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. சன் டிவியில் அவ்வப்பொழுது புது சீரியல் வரதும் பழைய சீரியல் முடிக்கிறதும் சன் டிவியோடைய இதுவாக வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்லாட் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு 7 மணி ஸ்லாட்ல சுந்தரி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு நல்ல சீரியல் சுந்தரி அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் டிஆர்பிலையும் ஒரு நல்ல ரேட்டிங் தான் அந்த சீரியல் வாங்கிட்டு இருந்துச்சு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கதைக்களத்தோட மாற்றம் அப்படின்னு சொல்லி சீசன் 2ஆம் பாகம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த 2ஆம் பாகம் சுந்தரி சீரியலுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் கொடுத்துச்சான்னு கேட்டால் ஓரளவுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா அனு, கார்த்திக் இந்த கேரக்டருக்குலாம் ஒரு தனி கிரேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ அவங்க 2 பேருமே சீரியலில் இருந்து கதைக்களத்தை அவுட் சீக்வன்ஸாக மாற்றி அணுவை உயிரோடு இல்லாத மாதிரியும் கார்த்திகை உயிரோடு இல்லாத மாதிரியும் கொண்டு வந்தாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒரு பிடி மாஸ்டராக கொண்டு வந்து ஸோ அப்பயே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி கதைக்களத்தை கொண்டு வந்து டோட்டலாக சீக்வன்ஸை மாற்றி அமைச்சாங்க. ஸோ 2வது பாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 7 மணி அப்படிங்கிற ஸ்லாட்டை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீசன் 2 மாறினது ரொம்ப பெரிய மாற்றமாக தெரியாத அளவுக்கு சீக்வன்ஸை மாற்றி சீசன் 2 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த 2வது சீசன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு கிராஜுவலாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சீரியல் இதுக்கப்புறம் தொடருமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லியாகணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா கதைக்களத்தில் தொடர்ச்சியான மாற்றங்கள் இருக்கும் பொழுது ரசிகர்கள் ஓரளவுக்கு தான் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாற்றங்களே சீரியலை போர் அடிக்க வச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமும் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை சீரியலில் தொடர்ச்சியாக கொண்டு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் போர் தான் அடிக்கும். ஸோ இப்போ இருக்கிற கதைக்களம் படி சீரியலில் 2 முக்கியமான ட்ராக் தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சுந்தரிக்கு யார் கூட மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதிலேயே இன்பில்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கார்த்திக்கு என்ன மாதிரியான தண்டனை வாங்கி அவன் செஞ்ச இவ்வளோ காரியங்களுக்கு அவன் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஸோ இந்த மண்ணை விட்டு போக போகிறான் அப்படிங்கிற கதைக்களமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவுக்கு குழந்தை பிறக்கிறது. இந்த 3 சீக்வன்ஸ் தான் முக்கியமான சீக்வன்ஸாக சுந்தரி சீரியலில் இருக்குது. இந்த ட்ராக் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா சீரியலோட கதைக்களம் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த ராவாக மாறிடும். ஸோ இதுக்காக மட்டும்தான் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியல் இதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் இன்னும் 1 மாத காலம் மட்டும்தான் டெலிகாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது அக்டோபர் மாதம் தீபாவளி ஸ்பெஷலாக இயக்குனர் திருமுருகன் சாருடைய சீரியல் ஸோ இந்த ஸ்லாட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ திருமுருகன் சாருடைய அந்த சீரியல் எப்போ வரப்போகுது, யார் நடிக்கிறா, என்ன மாதிரியான அப்டேட் அப்படிங்கிறது அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்காக போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.